அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி பக்கத்துல ஒட்டப்பிடாரங்கிற ஊர்ல 1872 பரமாயி மற்றும் உலகநாதன்பருக்கு மகனா பிறந்தவர் தான் சிதம்பரம் பிள்ளை. வள்ளியப்ப உலகநாத சிதம்பரம் பிள்ளை, சிதம்பரம் வ.உ.சி. இவர் இளமை காலத்துல ஒட்டப்பிடாரத்திலே படிச்சிருக்காரு. ஆரம்ப கல்வியிலிருந்து முதுமை கல்வி வர. இளநிலை கல்வியை திருநெல்வேலியில படிச்சிருக்காரு. அடுத்து சேலத்துல வழக்கறிஞரா படிச்சிருக்காரு. ஏன்னா அவரோட அப்பா மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் பிறக்கும் போதே பெரிய பணக்காரா இருந்தனால சிதம்பரத்துல படிச்சாரு. படிச்சு முடிச்சு அவர் வழக்கறிஞரா வெளில வரும்போது ஆங்கிலேயரோட ஆதிக்கம், அது கிட்டத்தட்ட அவர் பிறக்கும் போதே ஆங்கிலேயர்கள் இந்தியா இருந்துச்சு. அவர் பிறக்கும் போதே மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு. வ.உ.சி. அவர்கள் அந்த பாட்டாளி மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு விவசாயிகள் அன்றைய ஆங்கிலேயர்கள் நம்மள்ட்ட பருத்தியையும் நெல்லையும் உற்பத்தி பண்ணி அதை வெறும் அடிமட்ட விலைக்கு வாங்கி அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி அதை துணியா எடுத்து கொண்டு இங்க அதிக விலைக்கு விற்பனை பண்ணிட்டாங்க. இதை பார்த்த வ.உ.சியால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்புறம் வ.உ.சி தனியா இத ஆங்கிலேயருக்கு எதிரா தனியா கப்பல் வாங்குறதுக்காக திட்டமிடுதாரு. கப்பல் நிறுவனத்துக்கு சுதேசி கப்பல் நிறுவனம் அப்படின்னு வைக்காரு. அப்ப வ.உ.சி அவர்கள் தனது சொத்தை பூரா வித்து அங்கங்க ஊர்களில் உள்ள சின்ன சின்ன பணக்காரங்கள்ட்ட எல்லாம் ₹1 2 கிட்டத்தட்ட வசூல் பண்ணி கப்பல் வாங்குறாரு. அதுல குறிப்பா பாண்டித்துரை தேவர், ஆஜி முகமதுங்கிறவர் அதிகமான படங்களை கொடுத்தாங்க. அப்ப 2 கப்பல் வாங்குறாரு. அதுல SS காலியா மற்றும் SS லாவோயி 2 கப்பல் வாங்குறாரு. அதுவும் போக தொழிற்சங்க தலைவராக இருந்திருக்காரு. தொழிற்சங்க தலைவரா இருந்து அப்ப உள்ள ஆங்கிலேயர்களுக்கு ஓய்வே இல்லாம வேலை இருந்திருக்கு. அப்ப இவர் போராடி ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு வாங்கி கொடுத்து வெற்றி பெற செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் வ.உ.சி அவர்கள் தனியா சங்கம் ஆரம்பிச்சனால பல போராட்டங்கள் நடத்தும் போது ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவர் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு இரட்டை ஆயுள் தண்டனை போட்டுக்கிட்டு 40 ஆண்டுகள் அவரை சிறையில தீர்ப்பளிச்சு அவரை சிறையில போட்டுட்டாங்க. கோவை சிறையில. அந்த கோவை சிறையில தான் அந்த செக்கு இருக்கு. மாடை இழுக்க முடியாத செக்கை அவரு இழுத்ததா ஒரு வரலாறு இருக்கு. அது உண்மைதான். சும்மா இப்போ உள்ள சிறை மாதிரி அங்க ரொம்ப சுத்தமாவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த ஒரு சிறை ஒரு 10 டிக்கெட்டு அறைக்குள்ள ஒரு அங்கதான் கழிவறை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல இப்போ உள்ள மாதிரி ஓய்வுலாம் வர முடியாது. வேலைக்காரனா வச்சிருப்பான் ஆங்கிலேயன் அங்க சிறையில இருந்தவங்களை கிட்டத்தட்ட சவுக்குட்டு பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு. அடி வாங்கி செக் இழுத்து சிம்பல் தான் நம்ம வ.உ.சி அவர்கள். அது போக தமிழ் இலக்கியங்கள்லாம் அவர் எழுத்தாற்றல் அவர்கிட்ட அதிகமா உண்டு. அதுல மெய்யறம்ங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு, மெய் அறிவுங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு, திருக்குறளுக்கு உரை வழங்கியிருக்காரு. நம்ம என்னன்னா இதுல என்ன வ.உ.சிக்கு நம்ம சுதந்திர போராட்டத்துல முக்கிய பங்கு இருக்கு. ஆனா நம்ம வட மாநிலத்தார கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வீர சிவாஜி, திருநாட்டு சான்சி ராணி அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா குறிப்பா நம்ம இங்க நம்ம பாரதியை கொண்டாடணும், வ.உ.சியை கொண்டாடணும், பூலித்தேவரை கொண்டாடணும், வேலுநாச்சியாரை கொண்டாடணும், தீரன் சின்னமலையை கொண்டாடணும், அழகு முத்துக்கோனை கொண்டாடணும், மருதர்களை கொண்டாடணும். நம்ம கொண்டாட மறந்துட்டோம். இனிமேலாவது தமிழ் தாத்தங்களை போற்றுவோம், மதிப்போம். நன்றி, வணக்கம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று பாட்டெழுதி இறையனார் என்று இருக்கு. இறையனார் இருக்கு கீழே.